ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி என்னோட பையனோட 10th பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பர்த்டேக்கு ஆர்லாண்டோக்கு தான் போனோம், யூனிவர்சல் ஸ்டுடியோ அண்ட் டிஸ்கவரிக்கோ. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். பாஸ்டன்லேருந்து டைரக்ட் ஃப்ளைட் தாங்க ஆர்லாண்டோக்கு. ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு. போய் ரீச் ஆகவே 4 PM ஆயிடுச்சு. ஏர்போர்ட்டில் இருந்து கார் ரெண்டல் தான் ஃபஸ்ட்டு போனோம். யூஎஸில் கார் ரெண்டல் சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இங்கே நிறைய கார் ரெண்டல் கம்பெனிஸ் இருக்கும். நம்ம எதுன்னு சூஸ் பண்ணிவிட்டு முன்னாடியே ப்ரீ புக் பண்ணிக்கணும். கார் ரொம்ப நல்லாவே இருக்கும். சம்டைம் அப்கிரேடும் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் கார் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி தான் இருக்கும். இந்த 5 ஸ்டோரி பில்டிங் தாங்க கார் ரெண்டல் கராஜ். நம்ம கார் எங்கே இருக்கும்னு ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவாங்க. நம்ம கார் பிக் பண்ணுற அந்த கவுண்டர்லேயே நம்ம அந்த பிளேஸுக்கு போய் பிக் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியதாக, ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். காரை ஃபஸ்ட்டு பிக் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக சாப்பிட்டு தாங்க போனோம். ரொம்பவே பசி வந்துடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்பினோம். அண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கையில் எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் ரொம்பவே பசி வந்துடுச்சு. அதனால் ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கே ஒரு 4-5 மணி மேலே ஆயிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போனது ஆஷிர்வாதன் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் இருந்துச்சு. அதுக்கு தான் போனோம். எல்லாருக்கும் ரொம்பவே பசி வந்ததுனால நிறையா ஆர்டர் பண்ணிட்டோம். தந்தூரி ரொட்டி, வெஜிடபிள் பிரியாணி, ஜாக் ஃப்ரூட் மசாலா, சிக்கன் பட்டர் மசாலா தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே காஸ்கோ இருந்துச்சுங்க. காஸ்கோ போய் கொஞ்சம் வேண்டிய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டோம். அது என்னமோ தெரியலங்க, காஸ்கோ போகணுன்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் எங்களுக்கு. ஒரு வாட்டியும் போகும்போது ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் இருக்கும், சாப்பிட்ற ஐட்டமோ ஒரு ஏதோ ஒரு ஐட்டம் புதுசாக இருக்கும். ஸோ அது என்ன தான் சர்ப்ரைஸாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கவே நாங்கள் போவோம். நாங்கள் எங்கே போனாலும், எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் காஸ்கோ போயிடுவோம். ஸோ கொஞ்சமாவது ஏதாச்சும் வாங்கிட்டு தான் வருவோம். காஸ்கோவில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நாங்கள் புக் பண்ண ஹோட்டலில் தான் போய் செக்இன் பண்ணிட்டோம். போய் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. லன்ச் ஆல்ரெடி லேட்டாக சாப்பிட்டதுனால டின்னரை ஸ்கிப் பண்ணியாச்சு. இதுதான் நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் ரூம். ஹோட்டல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரூமுமே நல்லா இருந்துச்சு. க்ளீனாக நீட்டாகவே இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோதாங்க, தூங்கியாச்சு. டே 1. நெக்ஸ்ட் டே என்னென்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டே நாங்கள் டிஸ்கவரிக்காக தாங்க போனோம். நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட்ஸ் அண்ட் என்னென்ன ஆக்டிவிட்டின்னு செலக்ட் பண்ணிட்டோம் முன்னாடியே. அதனால் புக் பண்ணியாச்சு எல்லாமே. 7 o'clock மார்னிங் செக்இன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹோட்டலில் இருந்து ஒரு 6:30க்கு கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சு அங்கேயே கொடுத்துருவாங்க. அது எல்லாமே டிக்கெட்லேயே இன்க்ளூடடாக. ஸோ யூஸ்வலாக நம்ம கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் தான் இந்த மாதிரி ஹோட்டலெல்லாம் இருக்கும். ஸோ அதே தான் இருந்துச்சு. நாங்கள் பேன்கேக், வேஃபிள்ஸ், எக்ஸு, ப்ரெட்டு, ஃப்ரூட்ஸ், யோகர்ட், சீரியல் அதெல்லாம் சாப்பிட்டோம். நாங்கள் செக்இன் பண்ணிட்டு நேராக சாப்பிட தான் போனோம். அதுக்கப்புறம் லாக்கரில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த திங்ஸு, சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும், ஹேண்ட்பேக், ஃபோனு எல்லாமே நாங்கள் லாக்கரில் வச்சுட்டோம். வெட் சூட் மாதிரி அங்கேயே தராங்க. நீங்கள் அதை உங்கள் ஸ்விம் சூட் மேலேயே போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் மாற்றிட்டு நம்ம செக்இன் பண்ணும்போதே என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டைமிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பண்ணது ஃப்ளமிங்கோ மிங்கிள் தான். இது நானும் என் சின்ன பையனும் தான் போனோம். இதுக்கு நாங்கள் ஃபோட்டோ பேக்கேஜ் எல்லாத்துக்குமே ஹோல் டேக்கு ஃபோட்டோ பேக்கேஜும் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஃபோன் எதுவுமே அலௌட் இல்லாதனால நாங்கள் லாக்கரில் எல்லாமே வச்சுட்டோம். அதனால் நாங்கள் பேக்கேஜை புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களே ஃபோட்டோ எடுத்து ஒரு சிடியில் ஒரு பென்ட்ரைவில் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஃப்ளமிங்கோ இன்ட்ராக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு பவுலில் வாட்டரும் அந்த ஃப்ளமிங்கோ சாப்பிட்ற ஃபுட்டும் கொடுத்துருவாங்க. ஃப்ளமிங்கோ நம்மக்கிட்ட அதை குத்தி குத்தி சாப்பிடணும். நம்மளையும் உட்காந்து நம்ம நோண்டிக்கிட்டே இருக்கோம், டிக்கிள் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒரு 20 to 30 மினிட்ஸ் ப்ரோக்ராம். இது முடிச்சுட்டு ஹஸ்பண்டும் பெரிய பையனும் இந்த சீ வெஞ்சர்னு சொல்லிட்டு போனாங்க. இதுக்கு 10 years மினிமம் இருக்கணும். ஸோ பெரிய பையன் மட்டும்தான் போனான். இது நம்ம யூஸ்வலாக ஸ்கூபா டைவிங் எப்படி பண்ணுவோமோ அது ஒரு மினியேச்சர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கூபா டைவிங் ஒரு எக்யூப்மெண்ட்ஸு அதெல்லாமே கொடுத்துருவாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ள ஷார்க்ஸு, நிறைய ஃபிஷ்ஷு எல்லாமே வரும் போல இருக்குது. ஸோ இதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணதுக்கு.
ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி எங்களுக்கு ஸ்விம் வித் டால்ஃபின்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ் எங்களுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பசங்க பீச் மாதிரி அங்கே இருக்கும், அதில் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே ஃபுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் ஹோல் டே ஸ்நாக்ஸும் அவைலபிளாக இருக்கும். எல்லாமே டிக்கெட்டோட இன்க்ளூடட். ஸோ நீங்கள் எதுவுமே சாப்பிடன்னு எடுத்துகிட்டு போவேன்னா, அன்லெஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு அலர்ஜி ஆர் ஏதாச்சும் ஃபுட் ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். எங்களுக்கு அங்கே கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷனே கிடச்சிது, அதனால வி வேர் குட். அதர்வைஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. இந்த டால்ஃபின் இன்ட்ராக்ஷனுக்கும் எங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல. அவங்களே தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா நான் இது எல்லாமே ஃபோட்டோ பேக்கேஜ்லேயே இன்க்ளூடடு. இதுக்கும் நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால் நாங்கள் எடுக்கலை எங்கள் ஃபோனில். பட் இதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு கிளைட் பண்ணலாம், அது வந்து அழகாக தொடலாம், அது வந்து நம்மளை கிஸ் பண்ணும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுவும் ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். பசங்க ரொம்பவே இதை என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் டால்ஃபின் அவ்வளோ கிட்டக்க பார்த்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அண்ட் கிளைட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது முடிக்கவே டைம் ஆயிடுச்சு. ஸோ லன்ச்சு போய் இது சாப்பிட்டாச்சு. இதுவும் நல்லாவே சாலடு, ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை விட. ஸோ இதுவும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே லேசி ரிவர் மாதிரி இருக்குது, அதில் ஃபுல்லாக 4 பேரும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். நான் அட்லீஸ்ட் 1 or 2 ரவுண்ட்ஸ் தான் போனேன். பசங்களும் அவரும் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. பசங்க வந்து வரவே இல்லை வெளியில், அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். பட் ஸ்விம்மிங் தெரியலன்னா கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட் போடணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸில் 8 feet டீப்பு. ஸோ கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் நாங்கள்லாம் பண்ணோம். பசங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கேயே வந்து ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்க. ஒரு 5 o'clock வரைக்கும் தான் டைமு. ஸோ 5 o'clock வரைக்கும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கேருந்து. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்து 1 டே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஒர்த்துன்னு தான் சொல்லணும். இது நாங்கள் 5 o'clock முடிச்சிட்டனால நாங்கள் இதுக்கப்புறம் டிஸ்னி ஸ்ப்ரிங்ஸ்னு இங்கே ஒரு ஏரியா இருக்குது. அது வந்து இது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி. ஃப்ரீ என்ட்ரன்ஸ் அண்ட் பார்க்கிங் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. டிஸ்னி தீம்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஷாப்ஸு எல்லாமே இருக்குது. அண்ட் இது ஒரு அவுட்டோர் ஷாப்பிங் மால் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. அண்ட் இதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே ஒரு 2 hours நல்லா சுற்றினோம். அவ்வளோ எக்ஸ்டென்சிவாக அவ்வளோ நிறைய ஷாப்ஸு, எக்கச்சக்க ரெஸ்டாரண்ட்ஸு, 100 ரெஸ்டாரண்ட்ஸ் மேலே இருக்குது. ஸோ இங்கே தான் நாங்கள் ஃபுல்லாக ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணோம். இது ஒரு கிடியன்ஸ் பேக் ஹவுஸ்னு ஒரு கேக் ஷாப் இருந்துச்சுங்க. இதுக்கு க்யூ அவ்வளோ இருந்துச்சு. அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே வாங்கிறதுக்கு. அப்படி என்ன தான் இருக்குன்னு நாங்களும் ஒரு 20 to 30 மினிட்ஸ் லைனில் நின்று உள்ளே போனோம். உள்ளே வந்து ஒரு டார்க் தீம்டு கேக் ஷாப் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 10 பேர் தான் நின்று வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அலோவ் பண்ணுறாங்க உள்ளே. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பேக்டு ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ செஃப் ஸ்பெஷலைஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2 or 3 கேக்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து 2 ஸ்லைஸ் ஆஃப் ரெட் வெல்வெட் அண்ட் சின்னமன் ஸ்வெல் கேக் தான் வாங்கினோம். அந்த ஒரு ஸ்லைஸே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அண்ட் ஈச் ஸ்லைஸ் இஸ் $11. அண்ட் டோனட்ஸும் அங்கே இருக்குது. அதுவே ஒரு டோனட் இஸ் லைக் ½ pound மாதிரி. நாங்கள் அது வாங்கலை, ஜஸ்ட்டு கேக் மட்டும் வாங்கிட்டு, ஸோ என் பையனோட பர்த்டேனால் அதை வாங்கிட்டு நாங்களே கட் பண்ணி அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டோம் ஷேர் பண்ணி. ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை, கரெக்ட் ஸ்வீட்னஸில் திகட்டலை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் யூஸ்வலாக எனக்கு வெளியில் வேறு எங்கேயாச்சும் கேக் அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி ப்ளோட்டிங்காக ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். இங்கே சாப்பிட்டு ஒன்றுமே ஆகலை எனக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. Happy birthday to
Happy birthday, dear Varun. Happy birthday to you. Yay. Varun's 10th. அதெல்லாம் முடிச்சுட்டு 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் போனோம். நாங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, நாட்டுன்னு. இங்கே வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு தோசை இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ டே 2 சூப்பராக போச்சு. டிஸ்கவரி கவ், டிஸ்னி ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் டின்னரோட. நாங்கள் நெக்ஸ்ட் டே டே 3 வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் தான் போகலான்னு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? டே 3 மார்னிங் சீக்கிரமே எழுந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஐலாண்ட் ஆஃப் அட்வென்ச்சர் தான் ஃபஸ்ட்டு போனோம். யூனிவர்சல் ஸ்டூடியோஸ்லேயே 3 பார்க் இருக்குது. ஐலாண்ட் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ், யூனிவர்சல் ஸ்டூடியோஸ் அண்ட் வால்கனோ பே. நாங்கள் 2 டிக்கெட் தான், 2 பார்க்குக்கு தான் டிக்கெட் புக் பண்ணோம். ஸோ 2 பார்க் 2 டே டிக்கெட் தான் நாங்கள் புக் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து ரீசனபிளாகவும் இருந்துச்சு. எங்களுக்கு 3 நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஸ்கூலுக்கும் லீவ் போடுறதுனால நாங்கள் 2 பார்க் தான் புக் பண்ணோம். இது மார்னிங் நாங்கள் சீக்கிரமே கிளம்பிட்டோம். பார்க் என்னமோ 9 o'clock தான் ஓப்பன் ஆகுது. பட் நாங்கள் ரொம்பவே சீக்கிரம் போயிட்டோம். ஏன்னா சீக்கிரம் போனால் லைனில் சீக்கிரம் நின்று ஒரு ரைடுக்கும் நிற்க வேணாமேன்னு பார்த்தோம். பட் நாங்கள் போகும்போதே எல்லாத்துக்கும் ரைட்ஸுக்கு மினிமம் 50 minutes வெயிட் டைம் தாங்க இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஒரு ரைடுக்காக போய் லைனில் நின்று ஃபஸ்ட்டு சின்ன பையனோட குட்டி ரைட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இல்லாட்டி அவன் டென்ஷன் ஆகிடுவான்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் ஃபஸ்ட்டு டக்குன்னு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மீதி அந்த சிமுலேஷன் ரைட்ஸ்லாம் நாங்கள் போக ஆரம்பித்தோம். மோஸ்ட் ஆஃப் த ரைட்ஸ் வந்து அவன் அலோவ் தான். 1 or 2 தான் அலோவ்டு இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதுவும் ஹைட்னால். மற்றபடி எல்லா ரைட்ஸுக்கும் போகணும். ரோலர் கோஸ்டர் கூட அவன் போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு என்ன பயமே கிடையாது, சின்ன பையனுக்கு. பெரிய பையன் கொஞ்சம் பயப்படுவான். அதனால் நாங்கள் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் 2 பேருக்கும் ரைட்ஸ் போகிற மாதிரி தான் நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ ரைட்ஸ் போயிட்டு நாங்கள் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஏன்னா எங்களுக்கு வந்து பாலிசி படி எந்த ஃபுட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அன்லெஸ் இட்ஸ் ரியலி நீடட், எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு போட்டிருந்தான். அதனால் நாங்கள் எதுவுமே பேக் பண்ணிக்கல. பட் அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சது நிறைய பேர் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அங்கே மிஸ் பண்ணிட்டோமே தான் தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். மோஸ்ட்டாக ஸ்நாக்ஸ் அதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்கே ஒரு மாதிரி டாட்ஸ் மாதிரி சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஹாரி பாட்டர் வேர்ல்டுக்கு தான் போனோம். ஹஸ்பண்டும் பெரிய பையனும் ஒரு பெரிய ஹாரி பாட்டர் ஃபேன். ஸோ பார்த்ததும் செம்ம எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. இங்கே பட்டர் பீர் வேறு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே தான் அதுக்கு ஒரு பெரிய லைன் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ 4 பேரும் ஈச் 1 வாங்கியாச்சு.
ஸோ அதை குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் ஹாரி பாட்டர் ரைட் தான் போனோம். இங்கே வந்து சின்ன பையன் அலௌட் இல்லை. ஸோ சைல்ட் ஸ்வாப் பண்ணி தான் நாங்கள் போனோம். இதுதான் எனக்கு பெஸ்ட் ரைடாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதே சமயம் செம்ம ஸ்கேரியாகவும் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு போச்சு ரைடு. சிமுலேஷன் ரைட் தான், பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6-7 ஓ கிளாக்காக நாங்கள் கிளம்பி டின்னருக்கு தான் அங்கே போனோம். விட்டாலிட்டி பவுல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல் பக்கத்துலேயே. ஸோ நாங்கள் அங்கே தான் போனோம். இங்கே நாங்கள் ரேப் அண்ட் அக்காய் பவுல் அண்ட் சாலட் தான் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் ஹோட்டல் போயிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான். டே 3யும் சூப்பராக போச்சு. நெக்ஸ்ட் டே 4 யூனிவர்சல் ஸ்டூடியோஸ் தான் போனோம். நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் பேகில் ரன்னுன்னு ஒரு கடை அங்கேயே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ ஹோட்டல்லையே வந்து நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு தான் கிளம்பினோமே. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவே போகலாம், சீக்கிரம் போனால் தான் கூட்டம் வந்து லைனில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இன்றைக்கி ரொம்பவே லேட்டாக தான் போனோம். 9 o'clock தான் ஹோட்டல்லேருந்தே கிளம்பினோம். போகும்போது கொஞ்சம் ஆக்சுவலி க்ரௌட் அவ்வளோவா இல்லை. ஸோ எல்லா ரைட்ஸுக்குமே மோஸ்ட்டாக ஒரு 15-20 மினிட்ஸ் தான் வெயிட் டைம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டே நாங்கள் டக்குன்னு போக ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நான் டெஸ்பிகபிள் மீ அண்ட் மினியன்ஸ் தீம் இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். இங்கே யூனிவர்சல் ஸ்டூடியோஸ்லேயும் இன்னொரு ஹாரி பாட்டர் ரைடாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து பசங்க போகலை, நான் ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே போகலை. ஆனால் ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு வந்தார். ஸோ ஹாரி பாட்டர் ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஹாரி பாட்டர் தீமோடது தான் இருந்துச்சு ஃபுல்லாக. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டும் பையனும். இங்கே வந்து ஒரு ஷாப்பில் எல்லோரும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. சரி அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் லைனில் நின்று நாங்கள் அங்கே ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை. அங்கே எப்படி கேக் சாப்பிட்டோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் ரைட்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே க்ரஸ்டி லேண்டுக்குன்னு வந்தோம். அங்கே வந்து சிம்சன்ஸ் ரைடுன்னு ஒன்று இருந்துச்சு. பெஸ்ட்டு ரைடு இது தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒரு இண்டோர் ரோலர் கோஸ்டர் நீங்கள் போகிற சிமுலேஷன் ரைடு மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுவும் நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். அப்புறம் கடைசியாக இந்த ஈடி ரைடுன்னு ஒன்று போனோம். இதுக்கும் வெயிட் டைம் ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உள்ளே அந்த வெயிட்டிங் பண்ணுற அந்த பிளேஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரைடு அதுக்கும் மேலே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப மெதுவாக போகும், பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சான்ஸே இல்லைங்க. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, எல்லா ரைட்ஸுமே முடிச்சிட்டோம் நாங்கள். இது முடிக்கிறதுக்கே ஒரு 6:30-7 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடிட்டு அன்றைக்கி பரேடு வேறு இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு 8 o'clock ஆரம்பிச்சிது. 8 o'clock ஆரம்பித்து முடிச்சுட்டு ஒரு 9 o'clock தான் க்ளோஸ் பண்ணுற டைமில் தான் நாங்கள் எல்லாமே கிளம்பினோம். பரேடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ வச்சுருந்தாங்க. அவ்வளோ பரேடு ஒரு 10 to 20 வெஹிக்கல்ஸ் கிட்டக்க வந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
அவ்வளோதாங்க. நாங்க பரேட் முடிச்சுட்டு வெளியில கார் பார்க்கிங் தான் போனோம். இதுக்கே 9 ஆயிடுச்சு. அவ்வளோ கூட்டம். அப்பயும் வந்து ரைட்ஸுக்கு நெறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க கிளம்பிட்டோம். டின்னரும் நாங்க ஹோட்டல்ல போய் பார்த்துக்கலாம். ஏன்னா நெறையா காஸ்ட்கோல வாங்கின ஸ்நாக்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ நாங்க அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. டே 4ம் சூப்பரா முடிஞ்சுது. ஃப்ளைட்டும் வந்து ஆன் டைம்க்கு எடுத்துட்டேன். அவ்வளோதான் கிளம்பியாச்சு ஒர்லாண்டோலேருந்து பாஸ்டனுக்கு. எங்கள் ட்ரிப்பு ரொம்ப நல்லா போச்சு. பிளான் பண்ணிவிட்டு நல்லா கரெக்டாக போனோம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே டிக்கெட்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டே ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு. ஒரு பையனோட 10th பர்த்டே ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?